வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். ஜனவரி முதல் நாட்டில் கட்டாயமாக்கப்படும் தடுப்பூசி அட்டை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனியும் பதிவு செய்யப்படாத கட்சியாக இருக்க முடியாது, கருணாகரம் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் பிடிவாதம் நாட்டை பேராபத்தில் வீழ்த்தும் என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. வடக்கு கிழக்கில் சீனாவின் பிரசன்னத்தை விரும்பவில்லை, அமெரிக்க பயணத்தின் பெறுபேறுகளை ஜனவரியில் உணரலாம் என்கிறார் சுமந்திரன். அப்பாவி தமிழிளைஞர்களை கைது செய்யும் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுங்கள் என ரிஷாட் கோரிக்கை. ஒமிக்ரான் அச்சுறுத்தல், மும்பையில் புதிய கட்டுப்பாடுகள் அமுலில். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி அட்டை பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பஹா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கோவிட் குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை 2வது கொரோனா தடுப்பூசியை பெற்று 3 மாதங்களின் பின்னர் பூஸ்டர் எனப்படும் செயலூக்கி தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் டுவிட்டர் பதிவு ஒன்றினை இட்டுள்ள அவர், நாட்டில் பயன்படுத்தப்படும் கொரோனா தடுப்பூசிகளினால் உருவாக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி 3 மாதங்களில் குறைவடைவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய சைனோஃபார்ம் தடுப்பூசியினால் உருவாக்கப்படும் எதிர்ப்பு சக்தியே விரைவாக குறைவடைவதாகவும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. 2வதாக தடுப்பூசியாக மொடர்னா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதாக கலாநிதி சந்திம ஜீவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்புட்னிக் வி 1ஆம் தடுப்பூசிகள் முறையே எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வெளிப்படுத்தியுள்ளன. சைனோஃபார்ம் தடுப்பூசி தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்படும் கொரோனா தடுப்பூசியாகும். இலங்கையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை மற்றும் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை என்பன குறைவடைந்தமைக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி சிறந்த பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் முதல் 2 தடுப்பூசிகளையும் பெற்று கோவிட்-19 தொற்று உறுதியானவர்கள் 6 மாதங்களுக்கு பின்னர் பூஸ்டர் எனப்படும் செயலூக்கி தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். தேசிய கூட்டமைப்பு இனியும் பதிவு செய்யப்படாமல் இருக்க முடியாது என்பதில் தமிழீழ விடுதலை இயக்கம் உறுதியாக உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுத்தவரைக்கும் 20 வருடங்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரையில் பதிவு செய்யப்படாத நிலையில் உள்ள ஒரு அரசியல் கூட்டாகவே இருக்கின்றது. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. மலையக கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு முன்னணியை உருவாக்கியிருந்தார்கள். 3 வருடத்திற்குள்ளேயே அவர்கள் அதனை அரசியல் கட்சியாக பதிவு செய்துள்ளார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் ஐயா தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். சம்பந்தன் ஐயா திருகோணமலை பாராளுமன்ற உறுப்புரிமை ராஜினாமா செய்ய போவதாக தற்போது பத்திரிகையூடாக அறியக்கூடியுள்ளது. இது எந்தளவு உண்மை என்று தெரியாவிட்டாலும் அப்படியொரு நிலை ஏற்பட்டால் பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக இருப்பவர் சம்பந்தன் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வெளிதற்றதாக்கும் போது தலைமை பொறுப்பையும் இழப்பார். இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டிய தேவை இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வகிப்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நியதியும் இல்லை. அவர் விரும்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதவியை திறப்பாரானால் தமிழ் தேசிய கூட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து அங்கம் வகிக்கும் கட்சி என்ற அடிப்படையில் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒரு உறுதியான நிலைப்பாடை கொண்டுள்ளது. இனியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாமல் இருக்க முடியாது. ஒரு தனி மனிதனின் தலைமைத்துவத்திற்குள் இல்லாமல் இணைத்தலைமை ஒன்று உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வினை மீள ஆரம்பிக்கும் தினத்தில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சர்வதேச கடன் தொகையாக செலுத்த வேண்டியுள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லாது அரசாங்கம் பிடிவாதமாக செயற்பட்டால் நாடு பொருளாதார ரீதியில் பேராபத்தில் விழுந்துவிடும். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு 7 மற்றும் 5ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள இல்லத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், பாதுகாப்பான பொருளாதாரத்தின் உத்தரவாதத்தை ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே உறுதிப்படுத்த முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். எனவே நாட்டிற்கான கடமையை செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டி எழுப்பும் வகையில் செயற்பட வேண்டும். அடுத்து வரும் தேர்தல்களை மையப்படுத்தி இளையோர்களை ஒன்றிணைத்து புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும். இளம் சமூகத்தினர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி மீது நம்பிக்கை கொண்டு செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இது முக்கியமான ஒன்றாகும். கிராமங்களுக்கு சென்று மக்கள் ஒன்றிணைந்து அனைவரும் செயற்பட வேண்டும். அரசாங்கத்தின் பிடிவாதங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தை ஜனாதிபதி மீள ஆரம்பிக்கும் போது 500 மில்லியன் டாலரை சர்வதேச கடனாக இலங்கை செலுத்த வேண்டும் என்றார். இவ்வாறானதொரு நிலையில் சர்வதேச கடன் தவணை கொடுப்பனவாக 2 பில்லியன் டாலர்களும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் அந்நிய செலவாணி இருப்பதால் நாட்டில் 1.5 மில்லியன் டாலர்கள் மாத்திரமே உள்ளன. மறுபுறம் அரசாங்கத்தின் வருவாய்த்துறையும் தேசிய உற்பத்தி மற்றும் அதனை சார்ந்த ஏற்றுமதி வருமானம் என்பனவும் எதிர்பார்த்த அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவேதான் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியை கூட அரசாங்கம் கட்டுப்படுத்தியுள்ளது. இது அரசாங்கத்தின் மிக மோசமான நிதி நெருக்கடியை வெளிப்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் சீனாவின் பிரசன்னத்தினை விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக பயணங்களின் பெறுபேறுகளை எதிர்வரும் வருடம் ஜனவரியில் இருந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று சனிக்கிழமை சிதைந்து போகிறது தமிழ் தேசியமும் சிந்திக்காத தலைமைகளும் எனும் தலைப்பில் கருத்து பகிர்வாடல் நிகழ்வு யாழ் கலைத்தூது மண்டபத்தில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளிநாட்டு கொள்கைகளின்றி செயல்படவில்லை. முறையான அணுகுமுறைகளை உரிய தருணங்களில் மேற்கொண்டே வருகின்றன. அதனை பலர் அறிவது இல்லை. தற்போது கூட அமெரிக்கா பயணத்தின் பின்னர் இலங்கையில் உள்ள உயர்ஸ்தானியர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை செய்துள்ளேன். ஆனால் அந்த சந்திப்புகள் புகைப்படங்களை பிடித்து முகநூலில் போட்டு பிரசாரம் செய்வதற்குரியவை அல்ல. ஆகவே வெளிவிவகார விடயங்கள் முறையாக கையாளப்படவில்லை என்று கவலை யாருக்கும் தேவையில்லை. அது முறையாக முன்னெடுக்கப்பட்டே வருகிறது. அதன் காரணமாகவே ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இன்னமும் தமிழர்களின் விவகாரம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் எனது தலைமையில் அமெரிக்கா சென்ற குழுவானது முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த சந்திப்புகள் பற்றி இதன் பொதுவெளியில் பகிரங்கமாக அனைத்தையும் கூற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். அப்பாவி இளைஞர்களை கைது செய்யும் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி மனிதர்களுக்கு ஏற்ற சட்டமாக உருவாக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கம் ஒரு கொள்கையுடன் பயணிப்பதாக எமக்கு தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்னர் ஒன்றை சொன்னார்கள், அதன் பிறகு ஒவ்வொன்றும் மாறி நடக்கிறது. இன்று விவசாய செய்கைக்குரிய பசலை இல்லாமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இலவசமாக தருவோம் என்றார்கள். ஆனால் இன்று 20,000 ரூபாய்க்கு கூட அது கிடைக்கவில்லை. சீனாவில் இருந்து வந்த பசலைகளுக்காக பணம் வழங்குவது என அமைச்சரவையில் தீர்மானிக்கிறார்கள். நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போது பல கோடி ரூபாய் பணத்தை சீனாவிற்கு வழங்குவது இந்த நாட்டில் ஏற்பட்ட பாரிய நஷ்டமாகும். நாட்டில் உணவுக்கே மக்கள் கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொருட்களின் விலை அதிகரித்து உள்ளது. இவ்வாறு இந்த நாடு தொடர்ந்து செல்லுமானால் ஆதாள பாதாளத்திற்குள் செல்லும் நிலைமை ஏற்படும்.
பயங்கரவாத தடை சட்டமானது இந்த நாட்டிலே ஒரு அவசரத்திற்காக தற்காலிகமாக அக்கால பகுதியில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினை பயன்படுத்தியே பாராளுமன்ற உறுப்பினரான என்னை கைது செய்தார்கள். அதுபோல கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு பகுதியில் உள்ள இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு 1 வருடம் 2 வருடம் என சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களிடம் பணம் இல்லை, அதனால் சட்டத்தரணிகளை நியமிக்கும் வாய்ப்பு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதுபோல 300 வரையிலான முஸ்லிம் இளைஞர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களில் 40 பேருக்கு வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் ஏனையவர்கள் வழக்கு தாக்கல் எதையும் செய்யாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே சிறையில் வாடுகிறார்கள். எனவே இந்த சட்டத்திலேயே உடனடியாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் பரவுவதை தடுக்கும் முகமாக மும்பையில் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளும் வழிகாட்டல்களும் மாநகராட்சியினால் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய மூடப்பட்ட அரங்குகளில் 50% பார்வையாளர்களுக்கும் பொது இடங்களில் 25% மக்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இருந்தும் 1000 பேருக்கு மேல் கூடும் இடங்களுக்கு பேரிடர் மேலாண்மை அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் மாநகராட்சி ஆணையர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். மக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்குமாறும் கோவிட் விதிகளை கடுமையாக பின்பற்றுமாறும் மாநகராட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 140 அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் 4 மாநிலங்கள் 30க்கும் மேற்பட்ட ஒமிக்ரான் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை கடந்த 569 நாட்களில் மிக குறைந்த எண்ணிக்கையாக பதிவாகியிருந்தன. இந்நிலையில் ஒமிக்ரான் வேகமாக பரவி வருகிறது. சுகாதார அதிகாரிகளை இது பீதிக்குள்ளாக்கியிருக்கிறது. பிப்ரவரி மாதம் ஒமிக்ரான் உச்சத்தை அடையும் என தெரிவிக்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.